துலாம் ராசி அவர்கள் எந்த சித்தரை எப்படி வழிபடணும்? அவங்களுக்கான வழிபாடு முறை என்ன? துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பட்டினத்தார் வைக்கலாம். பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா, கையில கரும்பு வச்சு உட்கார்ந்திருப்பாரு. அவர் ஆமா. அவர் அவர் வந்து காமாட்சி அம்சமாவே தான் தெரிவாரு. அதாவது என்னன்னா, கரும்பு வைத்து அந்த உலகியல் வாழ்க்கையை வாழ தகுதியாக இருக்கணும் ம். அப்படிங்கன்னா, அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஓகே. இவ்வளோ குடுத்தா, நீ இவ்வளோ குடுக்கணும். அது துலாம்னா தராசு. ஆ. அந்த மாரி சமநீரா ஒவ்வொன்னுக்கும் அளந்து பார்த்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அந்த அளவீடுகள் வந்து பண்ணும்போது நெறைய பேர் பகைகள் உருவாகும். இவங்க வந்து எல்லா சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டாங்க. எல்லார்ட்டயுமே ம். நான் இத உனக்கு செஞ்சேன், நீ பதிலுக்கு இத செய்யணும். அப்படிங்கிற ஒரு ஓகே. இது இருக்கும் இல்லையா? அதனால இவங்களுக்கு வந்து எல்லாருமே எத எடுத்தாலுமா இப்படி பார்ப்ப அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வரும். அதனால இவங்களுக்கு வந்து கோபங்கள், உறவுகளுக்கிடையே இந்த இதெல்லாம் ஓகே. ஏற்படும். அதை சரி பண்ணுவதற்காக பட்டினத்தார் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட்டினத்தார் வந்து உறவுகள்ட்ட இருந்து வெளிய